இன்னைக்கு மே 1 உழைப்பாளர்கள் தினம் மட்டும் கிடையாது. இதே நாளில் பிறந்த ஒரு கார் மெக்கானிக், இன்னைக்கு பெரிய ஆக்டர், ரேசர், பத்மபூஷன் ஹோல்டர்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவரை தலை அஜித்குமார்னு கூப்பிடுற அளவுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக மாறினார்னு அவரோட இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி மூலயமா தெரிஞ்சுக்கலாம். 100 days 100 சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ல டே 74. இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1971 ஹைதராபாத்தில் பிறந்த அஜித்குமார் 10வது படிக்கும் போதே ஸ்கூல் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸ்கூல்ல இருந்து ட்ராப் அவுட் ஆகுறாரு. அண்ட் வீட்லயும் சும்மா இருந்துடக்கூடாதுன்னு தன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு மெக்கானிக்கா 6 மாசம் ஒர்க் பண்றாரு. அண்ட் இவரோட அப்பாவுக்கு தன்னோட பையன் உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இதனால தன்னோட பையனை இன்னொரு ஃப்ரெண்டோட கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனில சேர்த்து விடுறாரு. அண்ட் அங்க அஜித்குமார் சேல்ஸ் மேனேஜரா கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாரு. அதுவுமே கொஞ்ச நாள்ல ஃபெயில் ஆகுது. சரி, மாடலிங் பண்ணி பார்க்கலாம்னு நிறைய விளம்பரத்துல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல தான் ஒரு மேனேஜர் இவரை பார்த்து நீங்க ஏன் சினிமால ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இவரும் வேற வழி இல்லாம சினிமாக்குள்ள வராரு. சினிமால பல ரிஜெக்ஷன் ஃபெயிலியர்ஸுக்கு அப்புறம் தன்னோட 22 வயசுல அமராவதினு ஒரு படம் சைன் பண்றாரு. அட் தி சேம் டைம் இவருக்கு ரொம்பவே பிடிச்ச ரேசிங்லயும் கான்சென்ட்ரேட் பண்றாரு. அப்படி ஒரு நாள் ரேஸ்ல நடந்த ஆக்சிடென்ட்னால இவரோட முதுகுல பயங்கரமா அடிபடுது. ஆபரேஷனுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாருமே இவனால இனிமே எந்திரிச்சே நடக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் தன்னோட விடாமுயற்சினால அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. சில படங்கள் ஃபிளாப் ஆனாலும் வரலாறு, பில்லா, மங்காத்தான்னு சொல்லிட்டு பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் கொடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆக்டரா மாறுறாரு. இந்தியாவோட பிரசிடென்ட் கையில இருந்து பத்மபூஷன் அவார்டும் வாங்குறாரு. இன்னைக்கு தன்னோட 54 வயசுல தன்னோட பேஷனான கார் ரேசிங்கை ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம தன்னோட ஃபேன்ஸுக்கும் ஒரு ஃபேனா என்ன ஃபாலோ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு.